இப்போ என்னுடைய பெயர் வந்து வேலாயுதம். என்னுடைய இயற்பெயர் வேலாயுதம். நான் பிறந்த ஊர் வேலூர். ஓகேவா? முதல்ல இந்த உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. மொத்தம் 9 நட்சத்திரம் இருக்குது. அது பேரே உடைந்த நட்சத்திரங்கள். அந்த உடைந்த நட்சத்திர பேர் கொண்ட நபர்கள் எல்லாம் 2 பேர் இருக்கும். நான் மிருகசீரிட நட்சத்திரம், அது உடைந்த நட்சத்திரம். அதனால் என் பேர் வேல் ஆயுதம். வேல் ப்ளஸ் ஆயுதம் 2 பேர் இருக்கும். முதல்ல அந்த புள்ளியிலேருந்தே எனக்கு ஆரம்பிக்கிறேன். சரி, அடுத்து எனக்கு செவ்வாய் ஆட்சி. அப்போ நான் எங்கே பிறக்கிறேன்? வேலூரில் பிறக்கிறேன். வேலூர்னா என்ன அர்த்தம்னா, செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஊர். உலகில் ஜோதிட பிரகாரம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஊர் தான் வேலூர். கோட்டை இருக்குது, அங்கே அகழி இருக்குது. அதனால் அந்த பூமி செவ்வாய் பூமி. இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் பூமின்னு ஏன் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னா, 1881 முதல் சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஊர் அந்த ஊர் தான். ஃபஸ்ட்டு சிப்பாய் கழகம் நடக்குது. செவ்வாய்னா சண்டைக்காரன் அர்த்தம். செவ்வாய்னா சண்டை, போர் இப்போ நடக்குது இல்லையா, வாரங்கள் நடக்குது இல்லையா, எதை வச்சு நம்ம கணிக்க முடியும் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தை வச்சு தான், அது கூட சேர கிரகத்தை வச்சு தான் போர் நீடிக்குமா நீடிக்காதா, தற்காலிகம் நிறுத்தப்படுமான்னு சொல்லிட்டு, இந்த போர் சண்டை வார் அப்படின்னாவே, இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்னாவே யார் வந்துடுவார்? செவ்வாய் வந்துடுவார். அப்போது நான் வேலூர், என் நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம், நான் வேலூரில் பிறக்கிறேன். அங்கேருந்து என் நட்சத்திர புள்ளி ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரோட பிறக்கிறேன், வரேன். சரி, வேலூரில் இந்த விஷயத்தை பார்க்குறேன். வேலூரில் முதல்ல மாலை முரசு பத்திரிகையில் வேலை செய்கிறேன். மாலை முரசு சின்னம் எதுனா உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய சின்னம். என்னுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி. அந்த நட்சத்திர சின்னம் எதுன்னு முரசு சின்னம். அப்போ நான் முதல்ல பணிக்கு சேர்ற இடமே மாலை முரசில் போய் சேர்றேன். அப்போ என்னுடைய லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்கே வேலை செய்யுது. அங்கே அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன், வேலையை தொடங்குறேன். அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி வரேன். சரி, சென்னைக்கு நான் ஏன் வந்தேன்னு அப்புறம் ஆய்வு பண்ணுறேன். நான் சென்னையில் முதல்ல வந்து நின்ன இடம் திருவல்லிக்கேணி. எனக்கு ஏற்கனவே வந்து நீர்கிரகம் ரொம்ப ராசியான விஷயம். எனக்கு சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரன். அப்போ கரெக்டாக ட்ரிப்ளிகனில் வரேன். எங்கே வரேன்? ட்ரிப்ளிகனில் வந்து பீச் பக்கத்தில் வந்து நிற்கிறேன். முதல்ல நிற்கிற இடமே வந்து நீர்நிலை சார்ந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அது அந்த நட்சத்திர புள்ளி. அப்போ சந்திரனுடைய விஷயங்கள் அங்கே ஆக்டிவேஷன் ஆகுது. சந்திரன் இதில் வந்து சந்திரன் யார்? ரோகிணி நட்சத்திரம். அப்போ எனக்கு ரோகிணி யார் வராரு அப்படின்னா எனக்கு சாதகமான நட்சத்திர புள்ளி. அப்போ அது ரோகிணிக்கான இடம் எதுன்னா பார்த்த சாரதின்னு அர்த்தம். ரோகிணியுடைய சிம்பல் எதுன்னா சாரதி. வண்டி இப்போ இது போடுவாங்கல்ல, ரதம் ஓட்டுவாங்க இல்லையா. அப்போ நான் முதல்ல ட்ரிப்ளிகன் வரேன், பார்த்த சாரதி கோயிலுக்கு வரேன். அப்போ ரோகிணி நட்சத்திரோட எம்பளமான அந்த ரோகிணி நட்சத்திரம் எனக்கு சாதகமான நட்சத்திரம். அந்த நட்சத்திர புள்ளி இயக்கக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோயிலோட தான் நான் வந்து ரூம் எடுத்து தங்குறேன்.